அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறது ட்ரிக்னாமெட்ரியில் 5th யூனிட்ல இருக்கிற சம்மேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸ். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸ் சொல்லும்போது ஒரு சம் ஆஃப் டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதிர் சைனோ காசோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். வெறும் சைன் காஸ் மட்டும் தான் இருக்கும்னா பேசிக்காக சைனும் காசு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சம் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சீரீஸில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஆயிலர்ஸ் நோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் நம்ம எழுதுவோம். இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு வரும்போது இந்த ஐன்றது வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற இமேஜினரி யூனிட். ஸோ இ பவர் ஐ தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகே, ஸோ இந்த இதில் வரும்போது ரியல் பார்ட்னு சொல்லும்போது காஸ் தீட்டா வரும், இமேஜினரி பார்ட்னு சொல்லும்போது சைன் தீட்டா வரும். ஸோ ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கல் சீரீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் வருது அப்படின்னா நம்ம அதை சீன்னு எடுத்துக்க போகிறோம். சி மீன்ஸ் த ரியல் பார்ட் அப்படின்றதுக்காக இந்த கொசைனில் இருக்கிறது. ஆர் இந்த ஆயிலர்ஸ் நோட்டேஷன் இ பவர் ஐ தீட்டாவே நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாக்கு பதிலாக சிம்பிளாக சிஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ காஸ் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இந்த மாதிரி நம்ம எழுதுறோம்னு அர்த்தம். ஸோ காஸ் இருக்கிற சீரீஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம சீன்ட்டோம், அதுவே சைன் இருக்கிற சீரீஸ் வந்து நம்ம எஸ்ன்னு எடுக்க போகிறோம். அப்போ சி ப்ளஸ் ஐஎஸ் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற காசையும் இதில் இருக்கிற ஃபஸ்ட் டேர்ம் காஸ் சைனில் இருக்கிற ஃபஸ்ட் டேர்ம் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு இந்த இ பவர் ஐ தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சம் த சீரிஸ் கண்டுபிடிச்ச பிறகு ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் பண்ணணும். எஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேட்டிங் த இமேஜினரி பார்ட் பண்ணணும். இந்த சம் த ட்ரிக்னாமெட்ரிக்கல் சீரிஸ் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன சீரிஸ் படிச்சிருக்கோம் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் படிச்சிருக்கோம், பைனாமியல் லாகரிதமிக் சீரிஸ் படிச்சிருக்கோம், அப்புறம் டிஃபரன்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி இந்த சம்மேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சீரிஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம வந்து எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ்னால் நம்ம இ பவர் எக்ஸ்ன்றது நம்ம படிச்சிருப்போம். இ பவர் எக்ஸோட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + x by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது இன்ஃபைனைட் சீரிஸ். இதுவே இ பவர் மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா 1 - x by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ அடுத்தது -x³ by 3 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா வரும். இதுதான் எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ். வழக்கமாக நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து z = x + iy சொல்லுவோம். அப்போ எக்ஸ்ன்னு வரும்போது ரியல் பார்ட் ஆஃப் z, y வரும்போது இமேஜினரி பார்ட் ஆஃப் z. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே நம்ம ஆயிலர்ஸ் நோட்டேஷனில் இந்த மாதிரி எழுதலாம், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இங்கே வந்து ரேடியஸ் 1ன்னு அர்த்தம், அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. z = x + iy நம்ம வேறு எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நீங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இன்னும் டீட்டெயில்டாக படிப்பீங்க. இந்த இசட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும், ரியல் பார்ட் எப்படி இருக்கும், இமேஜினரி பார்ட் எப்படி இருக்கும்ல, இந்த டீட்டெயிலாக நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ இங்கே z = x + iy நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இ பவர் எக்ஸுக்கு பதிலாக z நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இ பவர் z = என்ன வருது அப்படின்னா 1 + z by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துலையும் இந்த z பார்த்தீங்கன்னா x + iy எழுதலாம். அப்போ இதில் ரியல் ப்ளஸ் இமேஜினரி இருக்கும், இதில் ரியல் ப்ளஸ் இமேஜினரி, அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மும் ரியல் ப்ளஸ் இமேஜினரியாக நமக்கு இருக்கும். ஓகே, இந்த 1 மட்டும்தான் அப்படியே இருக்கும். அப்போ ரியல் பார்ட் மட்டும் இருக்குது. ரியல் பார்ட் மட்டும் இருக்குன்னா அப்போ இமேஜினரி பார்ட் 0ன்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் இசட்ன்ற இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இ பவர் இசடுக்கான சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இது இன்ஃபைனைட் சீரிஸ் 1 + z by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z³ by 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இ பவர் மைனஸ் இசட்ன்றது எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவ் நெகட்டிவ். இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இசடோட பவர் என்ன இருக்கோ அதோட கரஸ்பாண்டிங் ஃபேக்டோரியல் வில் பி இன் தி டினாமினேட்டர். ஸோ இ பவர் மைனஸ் இசட் இஸ் நத்திங் பட் 1 - z by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் z³ by 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஸோ என்ன பவர் இருக்கோ வேரியபிளுக்கு என்ன பவர் இருக்கோ சேம் ஃபேக்டோரியல் டினாமினேட்டரில் இருந்துச்சுனாலே நம்ம என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா சம் த சீரிஸ் we are going to use by using exponential series expansion. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணுங்களேன். இ பவர் z இ பவர் மைனஸ் z ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிற டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே ட்வைஸ்னு வரும். 2 × 1 2 × z ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ நம்ம இதிலிருந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன எழுதலாம் அப்படின்னா e power z plus e power minus z equal to twice இங்கே 1 வரும், இங்கே ஈவன் பவர்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் ஃபேக்டோரியல் இந்த டினாமினேட்டர் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற 2 டிவிஷனில் கொண்டு வந்தால் e power z plus e power minus z by 2 this is nothing but hyperbolic function cos hz. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த e power i theta equal நம்ம சொன்னோம் இல்லையா, e power i theta equal to cos theta plus i sin thetaன்னு சொன்னோம். ஸோ அதே போல் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா ட்ரிக்னாமெட்ரிக்கில் இந்த செகண்ட் யூனிட்ல இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இ பவர் மைனஸ் ஐ தீட்டா என்ன எழுதுவீங்கன்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. அகைன் இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்குன்னா இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டான்னு வந்திருக்கும். இப்போ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா நம்ம எழுதுவோம். ஸோ அதே போல் இ பவர் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா பை 2i வந்து சைன் தீட்டான்னு வந்திருக்கும்.
இது ரெண்டும் trigonometric function, basic trigonometrical function. ஓகே, ஸோ இதுலேயே ஹைப்பர்பாலிக் வச்சு வரும்போது இங்கே ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இ பவரில் எக்ஸ்பொனென்ஷியலில் தீட்டாவோட ஐ ப்ராடக்ட்டில் இருக்கும்போது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வரும். ஐ இல்லாமல் வெறுமனே தீட்டா வந்துச்சுன்னா இங்கே ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் வரும். ஸோ இதை வச்சு நம்ம அந்த டெஃபினேஷன் எழுதிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா இ பவர் தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் தீட்டா பை 2 வரும்பொழுது காஸ் ஹெச் தீட்டா. இது ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ்ன்னு அர்த்தம். இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதே போல் இ பவர் தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் தீட்டா பை 2ன்னு வரும்பொழுது சைன் ஹெச் தீட்டான்னு வந்திருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம அந்த ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கும்பொழுது ட்ரிக்னாமெட்ரிக்கோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஐ இல்லாமல் வந்துச்சுனாலே அந்த அடிஷன் சப்ராக்ஷன் வரும்போது ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் வரும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் இங்கே வருது அப்படின்னும் போது இதை நம்ம சம்மோ டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனோட சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். அப்போ காஸ் HZ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ காஸ் HZ என்ன கிடச்சிருக்கு? 1 + z² by 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 4 by 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதே நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஈவன் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஆட் பவர்ஸ் வரும் உங்களுக்கு, ரைட்? ஸோ அப்போ e பவர் z மைனஸ் e பவர் மைனஸ் z by 2 இஸ் நத்திங் பட் sin of hyperbolic function. So sin hz which is equal to z plus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial plus etc. So இப்போ exponential series நம்ம யூஸ் பண்ணி ஒரு sum this trigonometrical series find out பண்ணுறோன்னா ஆன்சர் வந்து எக்ஸ்பொனென்ஷியலே வரலாம், இல்லை இந்த மாதிரி ஈவன் பவர்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அது cos h வரலாம், இல்லை ஆட் பவர்ஸ் பவர் வந்து கரஸ்பாண்டிங் ஃபேக்டோரியல் டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா sin h ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனும் வரலாம். அப்போ எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸில் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனும் வருதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். சம் டு இன்ஃபினிட்டி த சீரீஸ் c sin alpha plus c square by 2 factorial into sin 2 alpha plus c cube by 3 factorial into sin 3 alpha plus etc. இந்த சீரிஸ் பாருங்க plus etc இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் plus etc. இப்போ இது இன்ஃபைனைட் சீரிஸ். இதை சம் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே சீன்றது வந்து கான்ஸ்டன்ட் சைன் ஆல்ஃபா இருக்குது, c² by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு sin 2 alpha, ஆங்கிளில் 2 இருக்குது, இங்கே 2 ஃபேக்டோரியல் இருக்குது, 3 இருக்குது, 3 ஃபேக்டோரியல் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே சைன் டேர்மாக இருக்குது பாருங்கள், சைன் டேர்ம், இதுவும் சைன் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற சீரீஸை நம்ம s ஈக்குவல் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ லெட் s ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கோம். எப்பவுமே இந்த மாதிரி கிவன் சீரிஸ் கொடுத்துருக்கும் போது ஒன்று சைனில் கொடுத்துருப்பாங்க, இல்லை காஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சைனில் கொடுத்தா லெட் கேபிட்டல் S ஈக்குவல் எடுத்துக்க போகிறோம், காஸ்ட்டில் கொடுத்துருந்தாலும் கேபிட்டல் சி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த டினாமினேட்டர் பார்க்கும்போதே இங்கே பவரோ இல்லை ஆங்கிளோ கரஸ்பாண்டிங் ஃபேக்டோரியல் எல்லாமே வருது பாருங்கள். அப்போ இந்த ஃபஸ்ட் டைம் டிவைட் பை நம்ம 1 ஃபேக்டோரியல் சொல்லலாமா? அப்போ டினாமினேட்டரில் 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் எல்லா ஃபேக்டோரியல்ஸும் இருக்குது. அப்போ எல்லா ஃபேக்டோரியல்ஸ் இருக்குன்னா நம்ம எதனோட ஃபார்முலாஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இ பவர் இசட்டுக்கான எக்ஸ்பான்ஷன். ஸோ 1 + z by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z² by 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. நமக்கு இந்த 1 மிஸ் ஆகுது. ஓகே, நம்ம எழுதியிருக்கிறது சைன்னா இமேஜினரி பார்ட் எழுதியிருக்கோம். அப்போ ரியல் பார்ட் எழுதும்போது அந்த காசு எழுதணும்னு அர்த்தம். ஆனால் ரியல் பார்ட்டில் கண்டிப்பாக 1 வரணும். ஓகே, ஏன்னா இந்த z வரும்போது இது ரியல் ப்ளஸ் இமேஜினரி x + iy எழுதலாம். இதுவும் z² பண்ணும்போது x + iy the whole square பண்ணும்போது அதுவும் ரியல் ப்ளஸ் இமேஜினரின்னு எழுதலாம். அப்போ செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் எல்லாமே ரியல் ப்ளஸ் இமேஜினரி எழுத முடியும் எக்ஸ்பெக்ட் the 1. இந்த 1 தவிர. அப்போ 1ன்றது வந்து ரியல் பார்ட் மட்டும் இருக்குன்னா இமேஜினரி பார்ட்டில் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வராதுன்னு அர்த்தம். ரியல் பார்ட்டில் மட்டும் 1 ஆட் பண்ணி எழுதுறோம்னு அர்த்தம். ஸோ இப்போ கிவன் சீரிஸை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ சி எழுதும்போது இங்கே எக்ஸ்ட்ரா 100 டேர்ம் வரும். ஆக்சுவலாக நம்ம இங்கே எஸ்ஸுக்கு என்ன இருக்கோ அது அப்படியே காஸ்க்கு மாற்றி எழுதுவோம். அப்போது c by 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் c² by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் c cube by 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸெட்ரா. பட் டினாமினேட்டர் எல்லாமே ஃபேக்டோரியல்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அங்கே கண்டிப்பாக நமக்கு 1 வேணும். ஸோ அதனால் ரியல் பார்ட்டில் மட்டும் நம்ம 1 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ c+iSனா இந்த ரியல் ப்ளஸ் இமேஜினரியை நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறோம். கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஆட் பண்ணி எழுத போகிறோம். இங்கே இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே மட்டும் தான் இருக்குது. இங்கே 1, இங்கே வேணால் நீங்கள் +0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 மட்டும் வரும். இங்கே எழுதும்பொழுது 1 ஃபேக்டோரியல் டினாமினேட்டர் 1 ஃபேக்டோரியல் இருக்கிற டேர்ம்ஸ் எழுதுகிறோம். ஸோ c by 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே பாருங்கள் எஸ்ஸோட ஐயை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ IC by 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ரெண்டுத்துலேயும் c by 1 ஃபேக்டோரியல் காமனாக எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் அதே போல் செகண்ட் டேர்ம் இந்த தேர்ட் டேர்ம் இதையும் ஆட் பண்ணுறோம். c² by 2 ஃபேக்டோரியல் காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் 2 ஆல்ஃபா ப்ளஸ்
இந்த டேர்மில் சி கியூப் பை 3 ஃபேக்டோரியல் நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ அதே போல் நம்ம எழுதிட்டே இருக்கலாம்னு அர்த்தம், ரைட்? இப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? அந்த சிஸ் தீட்டா ஆயிலஸ் நோட்டேஷன் ஞாபகம் வரணும். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஸோ அது எக்ஸ்பொனென்ஷியலாக இ பவர் ஐ ஆல்ஃபான்னு எழுதலாம். ஸோ அதே போல் இது இ பவர் 2i ஆல்ஃபா. ஸோ அடுத்த டேர்ம் ஆக்சுவலாக என்ன வந்திருக்கு உங்களுக்கு? சி கியூப் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இ பவர் 3i ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு வந்திருக்கும், ரைட்? ஸோ இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் இங்கே 1 ஃபேக்டோரியல்னா பவரில் வந்து எக்ஸ் இருக்கணும், த ஹோல் பவர் 1, இங்கே த ஹோல் ஸ்கொயர், த ஹோல் கியூப்னு இருக்கும். ஜஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் ரீரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 as it is அப்படியே இருக்கும். சி இன்ட்டு இ பவர் ஐ ஆல்ஃபா கிளப் பண்ணி எழுதுகிறோம். ப்ளஸ் இங்கே சி ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 2i ஆல்ஃபான்னு இருக்குது இல்லையா? ப்ராடக்ட் ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என், அது எக்ஸ்பொனென்ஷியல் ரூல்ஸ். இதெல்லாம் ப்ராடக்டில் இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணலாம். ஏ பவர் எம் ப்ளஸ் என். இதுவே ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்னாக இருந்தால் பவர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம், ஏ பவர் எம் மைனஸ் என். இதுவே ஏ பவர் என் த ஹோல் பவர் என்னாக இருக்குன்னா ஒரு பேஸ்க்கே 2 பவர்ஸ் இருக்கும்போது அதை மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு என். இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம். ஸோ அதே போல் ஏ பவர் எம் இருக்குதுன்னா நம்ம அது எப்படி எழுதலாம்? 1 பை ஏ பவர் மைனஸ் எம் எழுதலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக இருக்கிற எக்ஸ்பொனென்ஷியல் ரூல்ஸ். ஸோ இப்போ இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இ பவர் 2i ஆல்ஃபா இருக்கு இல்லையா? ப்ராடக்ட் இருக்கிற 2வை எடுத்து த ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதிருக்கோம்? இங்கே சி ஸ்கொயர் இருக்குது, இதை இ பவர் ஐ ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி சி இன்ட்டு இ பவர் ஐ ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ அடுத்த டேர்ம் எழுதும்போது சி இன்ட்டு இ பவர் ஐ ஆல்ஃபா த ஹோல் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ லுக் அட் த சீரீஸ். இது பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க? 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் சீரீஸ் இ பவர் எக்ஸ்ன்னு எழுதலாம். இ பவர் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? சி இன்ட்டு இ பவர் ஐ ஆல்ஃபா. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இ பவரில் சி இன்ட்டு இ பவர் ஐ ஆல்ஃபா. அகெயின் இ பவர் ஐ ஆல்ஃபா பார்த்தோன்னே ஆயிலஸ் நோட்டேஷன். இ பவர் சி இன்ட்டு இ பவர் ஐ ஆல்ஃபாக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. சியை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அடிஷன் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ப்ராடக்ட் ரூல் பிரகாரம் ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்னா ப்ராடக்டாக நம்ம எழுதலாம். ஸோ அதே போல் இங்கே அடிஷன் இருக்கிறதுனால ப்ராடக்ட் ஆஃப் 2 எக்ஸ்பொனென்ஷியலாக எழுத போகிறோம். இப்போ சி காமனாக ரெண்டுத்துக்கும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஸோ இ பவர் சி இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இருக்கிறதுனால இன்ட்டு இ பவர் சிஐ சைன் ஆல்ஃபா. சிஐ தான் ஐசி சைன் ஆல்ஃபான்னு எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பொனென்ஷியல் சீரீஸ் வச்சு சம் பண்ணிவிட்டு அகெயின் ஸ்ப்ளிட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பை யூஸிங் எக்ஸ்பொனென்ஷியல் ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சி ப்ளஸ் ஐஎஸ். இந்த இ பவர் சி காஸ் ஆல்ஃபா ஆஸ் இட் இஸ் இருக்குது. இ பவரில் ஐ தீட்டா அகெயின் த ஆயிலஸ் நோட்டேஷன். இ பவர் ஐ இன்ட்டு என்ன ஆங்கிள் வருதோ அதை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இல்லை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுகிறோம். இங்கே இ பவர் ஐயோட ப்ராடக்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஆங்கிளில் வரணும்னு அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். இ பவர் ஐசி சைன் ஆல்ஃபா இருக்கு இல்லையா? ஸோ ஆங்கிளில் சி சைன் ஆல்ஃபா வரணும்னு அர்த்தம். இ பவர் சி காஸ் ஆல்ஃபா இதில் ஐ டேர்ம் இல்லவே இல்லை. ஸோ அது ஃபுல்லாக ரியல் பார்ட் மாதிரி இது ஆஸ் இட் இஸ் நீங்கள் ப்ராடக்ட்டில் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ காஸ் ஆஃப் சி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் சி சைன் ஆல்ஃபா. ஸோ சி ப்ளஸ் ஐஎஸ் ஈக்குவல் டு இதை நம்ம 2 டேர்மாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதலாம். இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். ஓகே, கொஷினில் நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் இருக்குது. ஸோ சைனுன்னு வரும்பொழுது நமக்கு ஈக்குவேட்டிங் த இமேஜினரி பார்ட் பண்ணால் போதும். ஸோ ஈக்குவேட்டிங் த இமேஜினரி பார்ட் லெஃப்ட்டில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் எஸ், ரைட்டில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஐயை விட்டுட்டு இந்த 2 ப்ராடக்ட் எழுதணும். இ பவர் சி காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆஃப் சி சைன் ஆல்ஃபா. ஸோ இதுதான் கிவன் சீரிஸோட சமேஷன். ஸோ இது பேஸ் பண்ணி இருக்க ரிலவெண்ட் ப்ராப்ளம் இந்த சேம் கேட்டகரி இருக்கிறத நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். சம் டு இன்ஃபனைட் த சீரீஸ் cos alpha plus cos of alpha plus beta by 1 factorial plus cos of alpha plus 2 beta by 2 factorial plus cos of alpha plus 3 beta by 3 factorial. Look at the denominator. 1 factorial, 2 factorial, 3 factorial. வித்தவுட் ஃபேக்டோரியல் 1 டேர்ம் இருக்குது. ஸோ அது அந்த 1ன்றது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இந்த சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கொசைன் டேர்ம்ஸாக இருக்குது, காஸ் சீரிஸாக இருக்குது. ஸோ அப்போ லெட் சி ஈக்குவல் டு கிவன் சீரிஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் எஸ் ஈக்குவல் டு இது காஸ்க்கு என்ன இருக்கோ அது அப்படியே சைனுக்கு மாற்றி எழுதுகிறோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா.
ஸோ அதுக்கப்புறம் சம் த சீரிஸ் C+iS தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொசைன் சீரிஸ் இருக்குது, சைன் சீரிஸ் இருக்குது. டேர்ம் பை டேர்ம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை 1 ஃபேக்டோரியல் காமனாக எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் this term cos of alpha plus 2 beta plus I into sin of alpha plus 2 beta by 2 factorial plus again the last term அதே போல எழுதணும் plus etc. again இது பார்த்தீங்கன்னா Euler's notation cos alpha plus I sin alpha னா e power I alpha. இங்க angle என்ன இருக்கு பாருங்க alpha plus beta. so இது எப்படி எழுதலாம் e power I times alpha plus beta by 1 factorial. இங்க angle இருக்கிறது alpha plus 2 beta. so e power I times alpha plus 2 beta by 2 factorial. so அதே போல next term வரும்போது e power I time alpha plus 3 beta by 3 factorial plus etc. okay, so exponential series இந்த e power நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது Euler's notation யூஸ் பண்ணியிருக்கோம். இதை சம் பண்ணுறதுக்கு exponential series ஓட expansion யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் 1ன்னு வரணும், ஆனால் இங்கே 1 இல்லை e power I alpha இருக்குது. ஸோ காமன் டேர்ம் வெளியே எடுக்கணும்னு அர்த்தம். இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனில் வரும்போது இது ஆக்சுவலாக இது 1 ஃபேக்டர் எடுத்தால் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, பட் அது நம்ம கொசைனில் மட்டும் 1 நம்ம ஆட் பண்ணோம். ரைட், இந்த இடத்துல அந்த மாதிரி வராது, அதுலேயும் ஆப்வியஸாக 1 வர மாதிரி இருக்கும். சம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஃபஸ்ட் டேர்மில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. செகண்ட் டேர்மில் பவர் பாருங்கள் அடிஷனாக இருக்குது. அப்போ ப்ராடக்டாக எழுதலாமா பை யூஸிங் எக்ஸ்பொனென்ஷியலில் ப்ராடக்ட் ரூல். ஓகே, ஸோ இ பவர் ஐ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம் ஆஸ் எ ப்ராடக்ட் e power I alpha into e power I beta by 1 factorial. ஸோ அதே போல் இந்த டேர்மில் என்ன பண்ணலாம், ஐ ரெண்டுத்துக்கு உள்ள மல்டிபிள் பண்ணிட்ட பிறகு ரெண்டு எக்ஸ்பொனென்ஷியலில் ப்ராடக்ட்டில் எழுதுகிறோம். ஸோ e power I alpha into e power I2 beta divided by 2 factorial. again the same thing. இப்போ எல்லா டேர்மையும் பாருங்கள், each term having the common factor e power I alpha. ஸோ காமனாக அதை நம்ம வெளியே எடுத்துடுறோம். இது எடுத்துட்டா இங்கே என்ன வரும், e power I alpha டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ we are getting 1 here. ஸோ 1 plus e power I alpha போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது e power I beta by 1 factorial plus இது எழுதும்போது e power I into 2 beta இருக்கு இல்லையா, ஸோ e power I beta the whole square by 2 factorial. ஸோ அதே போல் இது e power I beta the whole cube by 3 factorial. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 plus அந்த z by 1 factorial plus z square by 2 factorial plus z cube by 3 factorial plus etc. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுனா e power I beta. ஸோ வெளியே ஒரு e power I alpha இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் யூஸ் பண்ணி சம் பண்ணியிருக்கோம். அகெயின் அந்த எக்ஸ்பொனென்ஷியலுக்கான ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அகெயின் ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் பண்ண போகிறோம். இங்கிறது e power I alpha, e பவரில் ஒரு e power I beta இருக்குது. ஸோ இங்கே முதல்ல இந்த பவரில் மட்டும் நான் Euler's notation அப்ளை பண்ணுறேன், ரிமைனிங் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறேன். ஸோ e power I betaக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், cos beta plus I sin beta. again exponential addition of term இருக்கு, we can write it as a product of exponential. வெளியே இருக்கிற e power I alpha அப்படியே இருக்கு. ஸோ e power cos beta into e power I sin beta. இந்த ரெண்டு டேர்மில் I காமனாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு கிளப் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் we can add the powers. ஸோ e power I alpha plus I sin beta ஐயை காமனாக வச்சு எழுதியிருக்கோம். ரைட், ஸோ e power cos betaவில் இதில் I டேர்ம் இல்லை, ஐ டேர்ம் இல்லாத அப்படியே வச்சுக்கோங்க. இ பவரில் ஐ இருக்கிறதுக்கு மட்டும் Euler's notation அப்ளை பண்ணுறோம். ஸோ இ பவர் ஐ இது தீட்டா ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ அப்போ காஸ் ஆஃப் இதுதான் உங்களுக்கு தீட்டா இல்லையா, ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது C+iS, இந்த இ பவர் காஸ் பீட்டா காமன் ஃபார் போத் த டேர்ம் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். கொஷனில் கொடுத்துருது நமக்கு காஸ் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சி கொடுத்துருக்கிறதுனால ஃபைனலாக C+iS சமேஷன் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட்ஸ் ஆன் போத் சைட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது சி, இங்கே ஐ இல்லாத இருக்கிற டேர்ம் தான் ரியல் பார்ட். ஸோ இ பவர் காஸ் பீட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா. திஸ் இஸ் த சம் ஃபார் த கிவன் சீரிஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரிஸ் 1 plus tan alpha into cos alpha by 1 factorial plus tan square alpha into cos 2 alpha by 2 factorial plus tan cube alpha into cos 3 alpha by 3 factorial plus etc. இதுக்கு முன்னாடி பார்த்த சம் ரெண்டுமே பாருங்களேன், ஒன்று ஃபுல்லாக சைனாக இருந்தது, இல்லை காசாக இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள் கூட எக்ஸ்ட்ரா tan இருக்குது, tan alpha, tan square alpha, tan cube alpha. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்குது காஸ் தான். அப்போ கொடுத்துருக்கிறது கொசைன் சீரிஸ்னு அர்த்தம். ஸோ லெட் சி ஈக்குவல் டு 1 plus tan alpha into cos alpha by 1 factorial plus tan square alpha into cos 2 alpha by 2 factorial plus etc. ஓகே, ஸோ சின்றது வந்து ரியல் பார்ட், இங்கே 1 இருக்குது. ஆனால் எஸ் வரும்போது இமேஜினரி பார்ட்டில் ஒருவேளை நம்ம இங்கே 1 எழுதுனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1 plus i இன்ட்டு வரும், 1 plus i என்ற அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துடும்.
ஸோ அது நமக்கு வரக்கூடாது. ஸோ 1 இல்லை, 1 மட்டும் தான் வரணும் அப்படின்னா இங்கே நமக்கு 0 தான் வரணும். ஓகே, ஸோ அதனால் இந்த 1க்கு பதிலாக எதுவும் நம்ம போடக்கூடாது. ரிமைனிங் இருக்கிற 1 ஃபேக்டோரியல் டினாமினேட்டர் 2 ஃபேக்டோரியல் இருக்குது இல்லையா, அதை மட்டும் சைனுக்கு எழுதுவோம். ஃபஸ்ட் சம்லேயே அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். ஓகே, ஸோ அப்போ S ஈக்குவல் டு tan ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு இது சைன். ஸோ சைன் சீரிஸ் எழுதியாச்சு. இப்போ C+iSனால் இந்த 1 அப்படியே இருக்கும், ரிமைனிங் இருக்க இந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ tan ஆல்ஃபா பை 1 ஃபேக்டோரியல் காமனாக எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுத்துமே ப்ராடக்ட் இருக்குது. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா டேரெக்டாக e பவர் i ஆல்ஃபா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக எலாபரேட்டாக போட்டிருப்போம். பட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே e பவர் i ஆல்ஃபாவை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதே போல் இந்த செகண்ட் இந்த டேர்ம் ப்ளஸ் ஐன்ட்டு இந்த டேர்ம் பண்ணும்போது tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 ஃபேக்டோரியல் காமனாக எடுத்துட்டா cos 2 alpha plus I sin 2 alpha வரும். ஸோ அதை Euler's notationல e power I2 alpha எழுதலாம். plus tan cube alpha by 3 factorial into e power I3 alpha. ஓகே, ஸோ இங்கே again நமக்கு the whole square pattern வரணும் இல்லையா, the whole square whole cube. ஸோ இங்கே எழுதும்போது tan alpha into e power I alpha the whole square இது whole cube. ஸோ இந்த expansion பார்த்தீங்கன்னா 1 plus z by 1 factorial plus z square by 2 factorial plus etc. ஸோ e power zக்கு பதிலாக tan alpha into e power I alpha. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் யூஸ் பண்ணி சம் பண்ணிட்டோம். அகெயின் ஸ்பிளிட்டிங் as ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இந்த இ பவரில் ஒரு இ பவர் ஐ ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஆயிலர்ஸ் நோட்டேஷன் அப்ளை பண்ணுறோம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ இந்த டேன் ரெண்டுத்துக்கு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அடிஷன் இருக்கிறதுனால நம்ம இது ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸாக எழுதலாம். டேன் வந்து சைன் பை காஸ் இங்கே மட்டும் எழுதுகிறேன், அப்போ தான் இந்த காசும் இந்த காசை கேன்சல் ஆகும். இங்கே எழுதுனா நமக்கு எதுவும் கேன்சல் ஆக போகிறதில்ல, அதனால் இந்த டேர்மில் இருக்கிற டேன் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுதும்போது ரெண்டு எக்ஸ்பொனென்ஷியலாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். இ பவர் சைன் ஆல்ஃபா இன்ட்டு இ பவர் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு டேன் ஆல்ஃபா. இப்போ C+iS லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த இ பவர் ஐக்கு வந்து அகெயின் ஆயிலர்ஸ் நோட்டேஷன் அப்ளை பண்ணுறோம். காஸ் ஆஃப் இதுதான் ஆங்கிள். ஸோ காஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபா இன்ட்டு டேன் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் இந்த ஆங்கிள். ஓகே, ஸோ கொஷனில் கொடுத்துருது கொசைன் சீரிஸ். ஸோ ஈக்குவேட் இந்த ரியல் பார்ட் பண்ணுறோம். ஸோ சி ஈக்குவல் டு இந்த இ பவர் சைன் ஆல்ஃபா இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஸோ இ பவர் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் ஆல்ஃபா. சப்போஸ் இந்த கொஷனே உங்களுக்கு கொடுக்கும்போது சைன் சீரிஸில் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஷின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம கொசைன் டேர்ம் எழுதும்போது நம்ம 1 ப்ளஸ்ன்னு தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே டினாமினேட்டர் 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இருக்குது. அந்த எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 மட்டும் தான் வேணும். அப்போ ரியல் பார்ட்டில் மட்டும் 1 வரணும். அதனால சியில் 1 நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் தான். So 1 minus cos theta into cos alpha by 1 factorial plus cos square theta into cos 2 alpha by 2 factorial minus cos cube theta into cos 3 alpha by 3 factorial. இதில் ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டுமே காசாக இருக்குது. அப்போ எல்லா காசுமே சைனாக மாற்றணுமா? அது பண்ணக்கூடாது. ஆங்கிளில் பாருங்கள், இங்கே தீட்டா இதுவும் தீட்டா தான் இருக்குது, பவர் தான் மாறுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே 2 ஆல்ஃபா இருக்குது, இங்கே 3 ஆல்ஃபா இருக்குது. அப்போ ஆங்கிள் எங்கே வேரி ஆகிட்டே இருக்கோ அங்கே மட்டும்தான் காசுக்கு பதிலாக சைன் ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ இந்த காஸ் தீட்டா காஸ் தீட்டா என்னென்னா ப்ரீவியஸ் சம்மில் எப்படி tan ஆல்ஃபா இருந்தது, அதுக்கு ப்ரீவியஸ் சம்மில் சி மல்டிபிளில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அதை நம்ம கேரி அவுட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை போடுங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது பாருங்கள், எல்லா ஃபேக்டோரியல் வரும். ஸோ இ பவர் மைனஸ் தீட்டாக்கான ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ போட்டுட்டு பண்ணுங்க, உங்களுக்கு ஈக்குவேட்டிங் இந்த ரியல் பார்ட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு சம் இந்த பேட்டர்னில் பார்த்துடலாம். மேக்ஸிமம் எல்லா டைப்பும் கவர் ஆகிடும். எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் யூஸ் பண்ணி சம் த ட்ரிக்னாமெட்ரிக்கல் சீரிஸ் பண்ணுறது. ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரிஸ் 1 + cos ஸ்கொயர் 2 theta by 2 factorial plus c power 4 into cos power 4 theta by 4 factorial plus c power 6 into cos power 6 theta by 6 factorial plus etc. இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஈவன் பவரும் கரஸ்பாண்டிங் ஈவன் ஃபேக்டோரியல் இருக்கும். முன்னாடி 1 இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் வரும்பொழுது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு கரஸ்பாண்டிங் எல்லா ஃபேக்டோரியல் இருக்கும், ஃபஸ்ட் டேர்ம் 1 இருக்கும். இல்லை ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும், ஃபஸ்ட் டேர்ம் 1 இருக்கும். அப்படி இல்லாமல் ஈவன் டேர்ம் மட்டும் வருதுன்னா அது காஸ் HZக்கான ஃபார்முலா. அங்கே தான் 1 ப்ளஸ் அந்த ஈவன் பவர் கரஸ்பாண்டிங் ஃபேக்டோரியல். இதுவே சைன் வரும்போது ஆட் பவர் அந்த கரஸ்பாண்டிங் ஃபேக்டோரியல் வரும், பட் எல்லாமே ப்ளஸ் தான் வரும். ரைட், இங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அகைன் இங்கே எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லெட் கொடுத்துருக்கிறது சிக்கானது கொசைன் சீரிஸ், லெட் சி ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எஸ் என்ன வரும்னு பாருங்கள், டினாமினேட்டரில் இருக்க ஃபேக்டோரியல் வச்சு நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பொனென்ஷியல் சீரிஸில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1 இருக்கும். 1 இருக்கிறது ரியலில் மட்டும்தான் இருக்கும். அப்போ சியில் மட்டும்தான் இருக்கும். எஸ்ஸில் வரும்போது அந்த 1 வராது. ரிமைனிங் டேர்ம் மட்டும் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனுக்கு எழுதுவோம்.
ஸோ இதை விட்டுட்டு s equal to c square sin 2 theta by 2 factorial plus c power 4 sin 4 theta by 4 factorial plus etc. எழுதிக்கிறோம். ஸோ c plus is வரும்போது இங்கே 1 மட்டும் அப்படியே வரும், ரிமைனிங் மட்டும் கரஸ்பாண்டிங் டேர்மை ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ c square by 2 factorial காமனாக எடுத்திங்கன்னா cos 2 theta plus I sin 2 theta டேரெக்டாகவே நீங்கள் e power I 2 theta எழுதிக்கலாம். ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது c power 4 by 4 factorial into e power I 4 theta plus etc. ஓகே, ஸோ இது நம்ம the whole square patternல ரீரைட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 1 plus c e power I theta the whole square by 2 factorial plus c e power I theta the whole power 4 by 4 factorial plus the last one c into e power I theta the whole power 6 by 6 factorial, but this is the infinite series plus etc. ஸோ இப்போ நமக்கு since cos h zக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், நான் அதை எழுதியிருக்கேன். 1 plus z square by 2 factorial plus z power 4 by 4 factorial plus z power 6 by 6 factorial plus etc. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். zக்கு பதிலாக என்ன இருக்குது? c into e power I theta. ஸோ cos h நாம் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ c plus is equal to cos h c into e power I theta. ஓகே, ஸோ சம் பண்ணிட்ட பிறகு அகைன் e பவரில் I இருக்கு பாருங்கள், splitting into real and imaginary part. We are going to use the Euler's notation. ஸோ e power I theta பதிலாக cos theta plus I sin theta ரீப்ளேஸ் பண்ணுறோம். c காமனாக இருக்குது, அப்போ ரெண்டுத்தோடு c மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். c cos theta plus ic sin theta. ஸோ cos h சம்திங் அடிஷன் இருக்குது இல்லையா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரிக்னோமெட்ரிக்கிலிருந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம செகண்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம், தேர்ட் யூனிட் ரிலேஷன் பிட்வீன் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் அண்ட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன். அங்கே எப்படி ஸ்பிளிட்டிங் இன்ட்டு செப்பரேட் இன்ட்டு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ cos of a plus bன்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இங்கே அடிஷன் இருக்கும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் சப்ராக்ஷனில் வரும். ஸோ cos a cos b மைனஸ் sin a sin b. அப்போ கரஸ்பாண்டிங்காக ஹைப்பர்பாலிக் ஃபார்முலா வரும்பொழுது ப்ளஸ் வரும். cos h of a plus b equal to cos ha into cos hb plus sin ha into sin hb, ரைட்? ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், cos h of ரியல் ப்ளஸ் இமேஜினரி இருக்குது இல்லையா, அப்போ cos h of a plus bக்கு பதிலாக cos h of a plus ib நமக்கு தேவைப்படுது, ரைட்? ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ cos ha into cos h ib plus sin ha into sin h ib. அகெயின் ரிலேஷன் பிட்வீன் ட்ரிக்னோமெட்ரி அண்ட் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் நமக்கு வரும்பொழுது cos I theta இருந்துச்சுன்னா சிம்பிளாக நம்ம cos h theta எழுதுவோம். இதுவே sin I theta இருந்துச்சுன்னா I into sin h theta வரும். ஓகே, இது ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து ஹைப்பர்பாலிக் கன்வெர்ட் பண்ணுறது. இதுவே cos h ஹைப்பர்பாலிக்குள்ள I theta இருக்குன்னா சிம்பிளாக cos thetaன்னு வந்துடும். இதுவே sin h of I theta இருந்துச்சுன்னா ட்ரிக்னாமெட்ரியை கன்வெர்ட் பண்ணும்போது I into sin h theta. இதெல்லாம் இந்த தேர்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ cos h ib அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும்? சிம்பிளாக cos b அப்படின்னு வந்துடும். ஆனால் இந்த இடத்துல வரும்போது sin h of ib வரும்போது I into sin b. ஓகே, ஸோ cos h of a plus ibக்கு நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? cos ha into cos b, ஸோ ஹைப்பர்பாலிக் into trigonometry plus I into sin ha into sin b. இப்போ a bக்கு பதிலாக இந்த c plus isல நமக்கு c cos theta c sin theta இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ therefore c plus is equal to cos h of aக்கு பதிலாக c cos theta, ரைட்? ஸோ cos h c cos theta into cos bக்கு பதிலாக c sin theta plus I into sin h of aக்கு பதிலாக c cos theta into sin bக்கு பதிலாக c sin theta. இந்த ஆஃப் வர்றது இது ஆங்கிளில் வருதுன்னு அர்த்தம். ஸோ கிவன் கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொசைன் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம லெட் c ஈக்குவல் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ கிவன் வந்து கொசைன் சீரீஸ். ஸோ கொசைன் சீரீஸ் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேட்டிங் த ரியல் பார்ட் ஆன் போத் சைட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் c வந்துடும், ரைட்டில் இந்த டேர்ம் மட்டும் வரும். ஸோ cos h of c cos theta into cos of c sin theta. இந்த சேம் கொஷின் உங்களுக்கு சைன் சீரீஸில் கொடுக்குறதா இருந்தால் அந்த கொஷின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த 1 இல்லாமல் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எக்ஸ்பொனென்ஷியல் சீரீஸ்க்கு மட்டும்தான் சியில் வரும்பொழுது 1ஓ எஸ்ஸில் வரும்போது 1 எல்லாமே நம்ம எழுதுவோம். அந்த ஃபேக்டோரியல் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஒரு ப்ராப்ளத்தில் ஃபேக்டோரியல் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்கும்போது நம்ம அந்த 1 பற்றி கவலைப்பட மாட்டோம். நம்ம காமன் டேர்ம் எடுக்கும்போது அந்த இடத்துல வந்துடும். ஸோ கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் சம் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சீரீஸ் பை யூஸிங் எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.